Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. வணக்கம் நண்பர்களே. நல்லது செய்தா நல்லது நடக்கும், கெட்டது செய்தா கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். ஆனா ஏன் நல்லவங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறாங்க? ஏன் தவறு செய்றவங்க சந்தோஷமா வாழற மாதிரி தெரியறாங்க? கர்மா உண்மையிலேயே வேலை செய்கிறதா? இல்ல அது நம்மை சமாதானப்படுத்த சொல்லப்பட்ட ஒரு கதையா? இன்னைக்கு பகவத்கீதா அடிப்படையில கிருஷ்ணன் சொன்ன கர்மாவின் உண்மையான ரகசியத்தை நாம் புரிஞ்சுக்க போறோம். கர்மா என்றால் என்ன? பெரும்பாலான மக்கள் நினைக்கிறது இதுதான். கர்மா அப்படின்னா தவறு செய்தா தண்டனை, நல்லது செய்தா பரிசு. ஆனா அது முழு உண்மை இல்ல. பகவத்கீதையில கிருஷ்ணன் தெளிவா சொல்றார், உனக்கு அதிகாரம் இருக்கிறது செயலில், ஆனா அதன் பலன் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. அதாவது கர்மா ரிவார்ட் சிஸ்டம் இல்ல, பனிஷ்மெண்ட் சிஸ்டம் இல்ல. கர்மா காஸ் கிரியேட் செய்யும் சிஸ்டம். கர்மா எப்படி வேலை செய்கிறது? கர்மா 3 நிலைகள்ல வேலை செய்கிறது. 1. ஆக்ஷன் லெவல். நம்ம தினமும் எண்ணற்ற செயல்கள் செய்கிறோம், பேசுறோம், யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எனர்ஜி உருவாகுது. 2. இன்டென்ஷன் லெவல். முக்கியம். ஆனா கர்மாவின் உண்மையான அடிப்படை செயல் இல்ல, நோக்கம். ஒரே உதவி புகழுக்காக செய்தா அது ஈகோ கர்மா. உண்மையான கருணையோட செய்தா அது பியோர் கர்மா. கர்மா நீ என்ன செய்தன்னு பார்க்காத, ஏன் செய்தன்னு தான் பார்க்கும். 3. இம்ப்ரிண்ட் லெவல். நீ ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்தா அது பழக்கமா மாறும். பழக்கம் உன் குணமா மாறும். உன் குணம்தான் உன் விதி. இதுதான் கர்மாவின் உண்மை. கர்மா ஏன் உடனே பலன் தரல? நான் நல்லவனாயிருக்கேன், ஆனா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? ஒரு விதையை நினைச்சு பாருங்க. விதை போடுற நாள் செயல், மரம் வளருற நாள் பலன். இடையில காலம் இருக்கு. அதே மாதிரி சில கர்மா உடனே பலன் தரும், சில கர்மா தாமதமாக வரும். சில கர்மா நம்ம நேரத்தை கேட்காது. கர்மா தப்பாது, ஆனா உன் கடிகாரத்தை பின்பற்றாது. பாஸ்ட் கர்மா வெர்சஸ் பிரசன்ட் கர்மா. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் பாஸ்ட் கர்மா தான் காரணமா? இல்ல. பாஸ்ட் கர்மா சூழ்நிலையை தரும், பிரசன்ட் கர்மா வழியை தீர்மானிக்கும். சூழ்நிலை உன் கையில் இல்ல, ஆனா நீ அதுக்கு எப்படி பதில் தர்ற அது உன் கையில் இருக்கு. கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியுமா? கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியாது, ஆனா கர்மாவின் தாக்கத்தை குறைச்சிக்க முடியும். எப்படி? நீ செய், ஆனா பலனோடு ஒட்டிக்காத. ஈகோ இல்லாம, ஃபியர் இல்லாம, அட்டாச்மெண்ட் இல்லாம. இதுதான் நிஷ்காம கர்மா. இதுதான் கர்மாவை கரைக்கும் வழி. நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம்? நல்லவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியலாம், ஆனா அவர்கள் உள்ளுக்குள்ள உடைந்து போக மாட்டாங்க. வெளியில சிரிச்சாலும் கெட்ட வழியில வாழறவன் உள்ளுக்குள்ள எப்பவும் பயத்தோட தான் இருப்பான். கர்மா உடலை தண்டிக்காது, ஈகோவை தான் உடைக்கும். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார், உலகத்தை திருத்த வேண்டாம், உன்னை நேர்மையா வைத்துக்கொள். கர்மாவை பயந்து வாழாத, கர்மாவை புரிஞ்சு வாழு. இப்போ உன்னை நீ கேட்டுக்க வேண்டிய கேள்வி, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இல்ல, நான் என்ன ஆகிறேன். கர்மா உன்னை தண்டிக்க வரல, உன்னை வடிவமைக்கத்தான் வருது. கர்மா ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு விழிப்புணர்வு. கிருஷ்ணன் சொன்ன வாழ்க்கை உண்மைகளை தினமும் நினைவுபடுத்தும் ஒரு சேனல் இது. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயணத்தில் சேருங்க.